ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய கிருபை இரக்கம் தயவு நமக்கு இந்த நாளிலே அவருடைய அன்பு, அவருடைய மகிமையான பிரசன்னம், அவருடைய மகத்துவமான இரக்கம் இந்த நல்ல வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடும்படியாக தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ததற்காய் இந்த நேரத்திலும் தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய மகிமையை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காணும்படியாக தேவன் நம்மை விசாரிக்கிறவராய், தேவன் நம்மை அன்பு கூறுகிறவராய், நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் தேவனை, கிருபை இரக்கத்தின் தேவனை, மகத்துவமானவரை, மகிமையானவரை நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் தேவன் நமக்காக செய்த எல்லா நன்மைகளை, இரக்கங்களை, தயவுகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே இந்த ஆராதனையை தேவ சமூகத்திலே தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, ஆசீர்வாதம் உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய தயவுக்காய் நன்றி, நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே உம்முடைய இரக்கம், கிருபை, தயவை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்து. உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் கொடுத்த பெரிய காரியங்களுக்காய் நன்றி சொல். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த ஆண்டவரே மாலை நேரத்திலே நீர் தாமே வார்த்தையின் மூலமாய் பேச பொருட்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் ஆண்டவரே பாடல்கள் மூலமாய் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ நாம மகிமைக்காக நாம் இந்த நேரத்திலே சில பாடல்கள், ஒரு பாடல்களை பாடி தேவனுடைய கரத்திலே இந்த நேரத்தை நாம் தாழ்த்தி தொடர்ந்து வார்த்தையின் தேவனை நாம் வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக நாம் இந்த நேரத்திலே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்கிற பாடல். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளில் நாளாகுமா, நீர் இல்லாத நாளில் வாழ்வாகுமாம். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீவாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஊற்றே நீராவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்ச்சி நீராவாய்.
நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீர்தானையா? ஒளியும் ஓசையும் நீர்தானையா? ஒளியின் சுடரும் நீர்தானையா? ஒளியும் ஓசையும் நீர்தானையா? ஓசையும் தாளமும் நீர்தானையா? ஒட்டும் வெண்கலம் நீர்தானையா? ஒளியும் ஓசையும் நீர்தான், ஒளிக்கும் வெண்கலம் நீர்தானையா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? வழியும் சத்தியமும் நீர்தானையா? நித்திய ஜீவனும் நீர்தானையா? வழியும் சத்தியமும் நீர்தானையா? நித்திய ஜீவனும் நீர்தானையா? நல்ல மேய்ப்பனும் நீர்தானையா? நல்ல நண்பனும் நீர்தானையா? நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? தாயும் தந்தையும் நீர்தானையா? ஏற்ற துணையும் நீர்தானையா? தாயும் தந்தையும் நீர்தானையா? ஏற்ற துணையும் நீர்தானையா? எல்லாம் எனக்கு நீர்தானையா? நீரே எனக்கு போதுமையா? எல்லாம் எனக்கு நீர்தானையா? ஏற்ற துணையும் நீர்தானையா? நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் எழுந்து நின்று வேதத்தின் சில வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் இந்த நாளிலே கூட தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள, வார்த்தையின் வெளிப்பாட்டின் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். வார்த்தையான தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை கனப்படுத்தும் விதமாக Matthew 10 chapter 28 verse. Matthew 10:28 வாசிக்கலாம். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே தேவன் தாமே வாசித்த உம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் அநேக இடங்களுக்கு சுற்றி திரிந்து உம்முடைய சீஷர்களுக்கு நீர் உம்மை குறித்து அந்த சீஷர்கள் எவ்விதமாய் போதிக்க வேண்டும், எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்திற்கு பயப்பட வேண்டும், யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீர் போதித்த இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த இந்த வார்த்தையிலே ஆண்டவரே, ஆத்துமாவை மட்டும் கொள்கிற
வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தகப்பனே, நீர் எவ்வளவு வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து அதனுடைய மகிமைகளை, மகத்துவங்களை, அதனுடைய ஞான அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் தேவன் இரக்கம் தாரும். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூடும். எங்களை பலப்படுத்த வேண்டுமா? நீர் தாமே வார்த்தையின் மூலமாய் பேச வேண்டுமா? நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டுமா? அதை புரிந்து கொள்ள ஞானத்தை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் கடந்த 4-5 வாரங்களாக சாத்தானை குறித்தும், சாத்தானுடைய அவன் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான், அவன் எவ்விதமாக ஜனங்களை மோசம் போக்குகிறான், அவன் எப்படி அவனுடைய மாய்மாலத்தனம், அவனுடைய கிரியைகள், அவனுடைய முடிவு, இப்படியாக நம்ம பார்த்தோம். கடந்த வாரம் நாம் ஜனங்களை அவன் எவ்விதமாய் ஏமாற்றி வைத்து கொண்டு அவன் அங்கே விக்கிரக ஆராதனை காரியங்களும், இன்னும் உலக இச்சைகள், மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், இன்னும் அங்கே பணத்திலும் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இப்படியாக அவன் எவ்விதமாய் ஜனங்களை ஏமாற்றி கொண்டு வருகிறான் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். அதுதான் சாத்தானுடைய முடிவு. The end of the Satan demonology, the end of the demonology, or end of the follower of the idol. அங்கே விக்கிரகத்தையும் உலகத்தையும், உலக இச்சைகளையும், மாம்ச இச்சைகளை, அல்லது தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்களும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அங்கே அவிசுவாசி, அன்பிலீவியர், லஸ்டட் பீப்புள், அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெலசிஸ் பீப்புள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாட் இஸ் த எண்ட் ஃபார் தோஸ் பீப்புள் லைஃப்? இங்கே நம்ம வாசித்த இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறது. அங்கே 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு போங்கள், மனுஷகுமாரன் வருவதற்காக நீங்க இஸ்ரவேல் பட்டணங்களை எல்லாம் சுற்ற முடியாது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கும், அந்த வருகைக்குள்ளாக என்னென்ன காரியம் நடக்கும் என்று அவர் அநேக காரியங்களை அவருக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். அதிலே இப்பொழுது நம்ம வாசித்த இந்த மேத்யூ 10:28 ஆனது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் ஆத்துமா, சரீரம் என்று. இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார், சோல். அதே போல ஒரு சரீரம் இருக்கிறது, அங்கே பாடி இருக்கிறது. இந்த இரண்டையும் தேவன் அங்கே விசுவாசிகளுக்கு அதை இரண்டையும் பாதுகாத்துக் கொள்கிறார். விசுவாசிகள் தன்னுடைய ஆத்மாவிலே தேவனை விசுவாசிக்கிறார். உங்களுடைய இருதயத்துல தான் நீங்க தேவனை விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசமானது அங்கே ஸ்பிரிட் மூலமாக, ஆவியானவர் மூலமாக அது நம்மை லீடு பண்றது, வழி நடத்துகிறது. இந்த சரீரமானது நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, ஃபெய்த், பேஸ்ட் ஆன் அவர் ஃபெய்த், நம்ம எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய ஆவியானது அந்த வழியிலே செல்லும். நம்முடைய சரீரம் அதற்கு ஒத்துழைத்து அதில் செல்லும். இதை செய்யென்றால் அங்கே நம்முடைய ஆத்மாவிலிருந்து, நம்முடைய மைண்டில் இருந்து, நம்முடைய தாட்ஸில் இருந்து சிந்தைகள் வருகிற பொழுது அது சரீரத்தை ஆக்டிவேட் செய்யும். அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது அந்த மனிதன் தேவனாலே வழி நடத்துவதார். The people who are believe
They lead by God's Spirit. They lead by the God word. They live by the faith. விசுவாசத்தினாலே அவர்கள் நடக்கிறார்கள், விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறார்கள். அவருடைய ஜீவியமும் பயமில்லாமல் அங்கே தேவனை சார்ந்து, they depend with God. They never fail, or they will never afraid, or they will never fear for the any worldly things or against her. அப்ப தேவன் ஆத்மாவையும் சரீரத்தையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் அல்லது தேவனை அறிந்து பின்வாங்கி போனவர்களும், பேக்ஸ்லைடர் ஆர் அன்பிலீவியர் ஆர் against people, இவர்கள் எப்படி அவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் என்றால், ஜேம்ஸ் 3:6 சொல்லுகிறது, யாக்கோபு 3:6 சொல்லுது, நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாய், நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படும். பாருங்கள், அவர் டங், அவர் நாவு, இட்ஸ் ஃபயர் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இட்ஸ் deceives the entire world, deceive the entire world. Not only world, it deceive our body also and our entire life also, and it lead to the hell. அதனாலதான் நம்ம மிக கவனமாக பேசும் பொழுது ஞானத்தோடு, புத்தியோடு, பயத்தோடு, தாழ்மையோடு, அன்போடு, அடக்கத்தோடு, மரியாதையோடு பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஆண்டவர் எப்படி இந்த பூமியிலே அவர் என்ன பேசினார், எப்படி அவருடைய லைஃப் இருந்தது என்று சொல்லி நமக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு. அதனாலதான் யாக்கோபிலே 3:6 நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மேத்யூ 25:46 சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் நித்திய தண்டனை அடைவார்கள். அங்கே உலக காரியங்கள், உலக இச்சைகளிலே செல்கிறவர்கள் நித்திய தண்டனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய தண்டனை, அந்த எவர்லாஸ்டிங் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு என்றால், அதுதான் ரெவல்யூஷன் 21:8 வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்கள், கொலைகாரர்கள், இன்னும் அங்கே தவறான காரியங்கள், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர், இவர்கள் அனைவரும் அங்கே அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அது இரண்டாவது மரணம், த செகண்ட் டெத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இரண்டாம் மரணம் எப்படி நடக்கிறது என்றால், அது என்ன செயல்களினாலே என்று பார்க்கிற பொழுது, தேவன் அதை நமக்கு அங்கே மார்க் 9th chapter 43 அண்ட் இன்னும் அநேக வசனங்களிலே இருக்கு. இந்த மார்க் 9:43 நம்ம பார்க்கிறப்போ, உன் கை உன்னை பாவம் செய்தால் அதை வெட்டிவிடு, 2 கையுடன் நீ அந்த நெருப்பிலே செல்வதை விட நீ ஒரு ஊனனாக அங்கே தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது நல்லது என்கிறார். பாருங்க, ஒரு மனிதனுக்கு கையோ கண்ணோ அதனுடைய சரீரமோ பாவம் செய்ய தூண்டினால் அதை நாம் கண்ட்ரோல் பண்ணுவது, அதை நம்மிலிருந்து எடுத்து போடுவது மிக அவசியம் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். இல்லாவிட்டால் அது நம்மையே அழித்து போடும், அது நம்மை கொன்று போடும். பாவம் என்பது நம்மை கொன்று போடுகிறதாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25:41 சொல்றாரு, அங்கே தம்முடைய இடது பக்கத்திலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவர்களை பார்த்து அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், cursed people என்கிறார். அது மட்டுமல்ல, என்னை விட்டு பிசாசுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
அந்த நித்திய அக்கினிக்குள்ளாய் போங்கள் என்று அங்கே அவர்களை சபிக்கிறார். ஏனென்றால் ஏன் அந்த சாபம் வருகிறது என்றால், தேவனுக்கு விரோதமான அந்த சாபத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும். அங்கே சாபத்தின் வழியிலே நடப்பது, மற்றவர்களை சபிக்கிறது, மற்றவர்களை தூஷிக்கிறது, மற்றவர்கள் மேல் பொறாமை, மற்றவர்கள் மேல் வெறுப்பு, இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே தேவனுடைய அங்கே இடது பக்கமாக நிற்கிறார்கள், லெப்ட் ஹேண்ட் சைடில். ஆகவேதான் பாருங்க, அன்றைக்கு நீங்க யூதா அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப அங்கே லோத்துடைய நாட்களிலே இந்த சோதோம் கொமோரா பட்டணம் எங்கும் அங்கே அநேக விதமான அங்கே பாலியல் இச்சைகள், அங்கே ப்ராஸ்டியூஷன், அது மட்டுமல்ல லெஸ்பியன் அண்ட் கே செக்ஸ், இப்படி அந்த பட்டணம் இன்றைக்கு எப்படி முழு உலகமும் ஒரு அருவருப்புக்குள்ளும் அக்கிரமத்திற்குள்ளும் பாவத்திற்குள்ளும் இருக்கிறதோ, அது சோதோம் கொமோரா பட்டணத்திலே அங்கே லோத்துடைய நாட்களிலே, ஆபிரகாமுடைய நாட்களிலே அது காணப்பட்டது. அதனாலதான் அங்கே லூக்கால நம்ம வாசிக்கிறப்போ 17ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருகிற பொழுது அங்கே லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது போல மறுபடியும் நடக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். அங்கே லோத்துடைய நாட்களை குறித்து அங்கே யூதா 1:7 நாம் அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதைத்தான் யூதாவும் எச்சரிக்கிறார். அங்கே நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப ஒரு முக்கியமான காரியத்தை கூட அவர் அங்கே சொல்லுகிறார். வாசிக்கலாம். யூதா 1:7 பாருங்க. அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை பின்தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். நமக்கு தெரியும், அந்த சோதோம் குமாரா அங்கே வானத்திலிருந்து அக்கினி அந்த பட்டணத்திலே விழுந்து அந்த பட்டணத்தை சாம்பலாக்கி போட்டது. அதே போலத்தான் இன்றைக்கும் இந்த பூமியானது அங்கே தேவன் இந்த பூமியை அக்கினியினாலே அழிப்பேன் என்று சொல்கிறார். God going to send a entire flame, fire flame இந்த பூமியை அட்டாக் பண்ண போகிறார். அதனாலதான் இப்ப நீங்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் இப்பவே ஆல்மோஸ்ட் 40, 45, அரௌண்ட் 50 டச் ஆயிட்டு இருக்கு இந்தியாவிலேயே. இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எபோவ் 50 to 55 வந்துட்டு இருக்கு. இன்னொரு 5 இயர்ல சொல்றாங்க அது இன்னும் ரைஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ பாருங்க, இந்த பூமியானது அங்கே வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமி வெந்து உருகி போகும், வெந்துருகி சாம்பலாக போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்திலே இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை குறித்து நீங்க வாசிக்கிறப்போ அங்கே மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலேயும் இந்த நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிக்கிறப்போ மேத்யூ 13 சாப்டர் 42 வெர்ஸ்ல நீங்க வாசிக்கிறப்போ ஒரு காரியம் அங்கே இந்த நரகத்தை குறித்து 13:42 நீங்க வாசிக்கிறப்போ அங்கே மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல். அங்கே இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தின் முடிவிலே அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களை அங்கே அதை களை போல எப்படி ஒரு அங்கே களஞ்சியத்திலே நெல்களை விதைக்கிறப்ப நெல்லோடு கூட களையும் வருகிறதோ, அங்கே நெல்லை தனியாக களையை தனியாக எடுத்து களையை அங்கே நெருப்பிலிட்டு அழித்து போடுவார்கள். அதே போல ஆண்டவர் இந்த முடிவின் நாட்களிலே இந்த களைகளை அக்கினியால் சுட்டரிக்கிறாராம்.
அது எப்படி என்றால், யார் யார் அந்த அக்கினி கடலிலே அந்த அக்கினியிலே எரிந்து போவார்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்கள் செய்கிறார், டிஸ்டர்ப் பண்றது, மற்றவர்களை அங்கே விசுவாசிக்காதபடி, அல்லது தேவனுக்காய் சாட்சியாய் நிற்காதபடி, அல்லது அவர்களுடைய செய்கைகளிலே இங்கே விரோதமாய் பேசுவது, குழப்பம் செய்வது, தடைகள் செய்கிறதுல, அது மட்டுமல்ல அக்கிரமம் செய்கிறவர்கள், ஆல் இனிக்விட்டிஸ், அக்கிரமம் மீறுதல்கள் செய்கிறவர்களை அங்கே தேவன் அக்கினி சூளையிலே போடுகிறார். அது அவர்களுக்கு ஒரு மிக கடுமையான தண்டனையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இங்க நீங்க வாசித்தீர்களானா அதே மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே அங்கே 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு ராஜா கதையை ஒன்று சொல்லி, அங்கே அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அப்பொழுது ராஜா பணிவிடக்காரனை நோக்கி, இவனை கைகளையும் கட்டிக்கொண்டு, இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார் என்பதை அங்கே பாருங்க. அங்கே தேவனுக்கு விரோதமாக அங்கே ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்கிறது. அவனை நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல அங்கே அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக காணப்படுகிறான். இந்த வஸ்திரத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். ட்ரெஸ், அங்கே வெட்டிங் ட்ரெஸ் என்று நம்ம பேசியிருக்கிற ஒரு மெசேஜ். அந்த வெட்டிங் ட்ரெஸ் என்ன என்று நமக்கு தெரியும். அந்த வெட்டிங் ட்ரெஸ் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அங்கே பழைய ஏற்பாட்டிலே அங்கே யூதர்கள் முறைமையின்படி அங்கே திருமணத்திற்கு வருகிறவர்களுக்கு அங்கே மணமகன் வீட்டிலும் மணமகள் வீட்டிலும் ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுப்பாங்க. இன்றைக்கும் கூட இந்தியாவில் அநேக இடங்களிலே அது மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. அந்த மேரேஜ் வெட்டிங் டே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு உவமையாக, ஒரு ப்ரொவர்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொன்னாரு, அவனிடத்திலே அந்த திருமணத்திற்கு வந்த அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒருவன் கிட்ட அந்த ட்ரெஸ் இல்லாம இருக்கான். அது அந்த ட்ரெஸ் ஆனது அது நம்முடைய பரிசுத்தத்தை குறிக்கும். இட்ஸ் மென்ஷன் ஃபார் அவர் ஹோலினஸ். நம்முடைய லைஃப்ல நாம் ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு பிரபர்பாக இருக்கு. இப்ப யாரெல்லாம் தன்னுடைய ஆவி ஆத்துமாவை, இந்த உடலை அங்கே பரிசுத்தத்தோடு வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே தேவன் அந்த நித்திய ஜீவனை தருகிறார். அந்த 2ஆம் மரணத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் யார் அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறார்களோ, வெட்டிங் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கே ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டி, அது ஒரு அடிமையை அல்லது ஒரு கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறபடுகை ஆகிறது. ஒரு அடையாளமா இருக்கு. ஏனென்றால் நரகம் அவ்வளவு கொடுமையானது. இந்த பூமியில பிசாசானவன் கூட ஜனங்களை அப்படித்தான் ஏதாவது ஒன்றிலே கட்டி போட்டு நீங்கள் பேச முடியாதபடி, செய்ய முடியாதபடி, அல்லது அந்த காரியத்திற்கு நீங்க போக முடியாதபடி உங்கள் கைகளையும் கால்களையும் பிசாசானவன் கட்டி போட்டு அங்கே பாவத்திற்குள்ளாக விழுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே தேவ ஜனங்கள் நம்ம மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலதான் அங்கே லூக்கா 12:5 லூக் 12th chapter 5th verse சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:5 நம்ம வாசிக்கிறப்போ, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நரகத்திலே தள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கு பயப்படுங்கள். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருக்கே பயப்படும். பிறகு நம்ம ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நரகத்திலே தள்ள அதிகாரம் இருக்கு. பிசாசானவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. There is no power to destroy the body and soul for the devil. பிசாசானவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. தேவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஆகவே நம்ம we have to fear or we have to obey and we have to follow our Lord Jesus Christ. நம்ம தேவனுக்கு மட்டும்தான் பயந்து, தேவனுக்கு மட்டும்தான்
நம்ம உண்மையாக நம்ம தேவனுக்கு மட்டும்தான் பிரியமாக இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் சொல்றாரு, நரகத்திலே தள்ள வல்லவருக்கு, அந்த அதிகாரம் உள்ளவருக்கு நீங்க பயப்படுங்க என்று சொல்லுவார். He have the rights, he have the authority, he have the control. யார் அங்கே நரகத்திலே போவார்கள், யார் அது போமாட்டார்கள் என்று அதை கண்ட்ரோல் பண்ற அந்த அத்தாரிட்டி ஆண்டவரிடத்தில் இருக்கு. அதனாலதான் நம்ம தேவ பிள்ளைகள் என்று நம்ம அதிகாரம் சொல்லுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரம். ஆனால் மற்றவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு காரியம் இங்கே நீங்க பார்க்கிற பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, யார் அந்த பாதாளத்திற்கு, யார் அந்த துன்மார்க்கத்தனத்திற்கு அங்கே பாதாளத்துக்கு திரும்புவார்கள் என்றால், சாம் 9th chapter 17th verse சொல்லுகிறது, துன்மார்க்கர்களும். சங்கீதம் 9:17 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனும் தேவனை மறந்த சகல ஜாதிகளும் அங்கே நரகத்திலே பாதாளத்திலே செல்வார்கள். இப்ப பாருங்க, தேவனை மறக்கிறவர்களும் துன்மார்க்கத்தனமாய் ஜீவிக்கிறவர்களும் அக்கிரமம் அநியாயங்கள் செய்கிறவர்களும் அவர்கள் அங்கே அக்கினியிலே அங்கே நரகத்திற்குள்ளாக செல்வார்கள் என்றும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விபச்சாரி பின்னை பின்பற்றுகிறவன், அங்கே விபச்சாரிக்கு பின்னால், வேசிகளுக்கு பின்னால், அக்கிரமம் நிறைந்தவர்களுக்கு பின்னால், அநியாயம் செய்கிறவர்களுக்கு பின்னால் செல்கிறவர்களுக்கு அங்கே பாதாளமும் மரணமும் அவர்களை ஆட்கொள்ளும். அவளுடைய நடைகள் அங்கே தேவனை பின்பற்றாமல் அங்கே அது மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்லும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வேசி மார்க்கத்தார்களாகவோ, வேசியின் பிள்ளைகளாகவோ, பாதாளத்திற்கு செல்கிறவர்களாகவோ, நரகத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று இங்கே நமக்கு அது எச்சரிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது, சங்கீதத்திலும் நீதிமொழிகளும். அது மட்டுமல்ல, பாருங்கள், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுகிறார். எப்படி என்றால், பாவத்தின் ரோமர் 6:23 ரோம் 6:23 நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கும் நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த பூமியிலே பாவம் செய்கிற மனுஷனுக்கு மரணம் வருகிறது. அது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அதைத்தான் 2 பேதுரு 2 Peter 2:20 நம்ம வாசிக்கிறப்போ, நம்முடைய கர்த்தராகிய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே அங்கே நடக்கிற பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் அந்த அறிவிலிருந்து, அந்த கிருபையிலிருந்து, அந்த வரத்தில் இருந்து நீங்கள் அங்கே விலகி உலகத்தின் அசுத்தத்திலோ அல்லது அங்கே உலக இச்சைகளிலோ சிக்கி கொண்டால் நீங்கள் மீண்டும் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது என்று அங்கே எச்சரிக்கிறது 2 பேதுரு 2:20. அப்ப நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் அங்கே அவிசுவாசியையோ துன்மார்க்கனையோ அவன் போய் அங்கே தொல்லை கொடுப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் அவன் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். எப்படி ஆகிலும் அங்கே பாவத்திலே அவன் சிக்க வேண்டும், அசுத்தத்திலே சிக்க வேண்டும், அநியாயத்திலே சிக்க வேண்டும், போட்டி பொறாமைகள், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியத்திலே அங்கே அவன் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நாளும் அவன் அங்கே தேவ பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிற வேலையை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் பாருங்க, தேவனுக்கும் அங்கே இந்த மரணம் ஆகிய பிசாசு இருக்கிற அந்த இடத்திற்கும்
அங்கே ஒரு பிரிவினை இருக்காம அவர்கள் மறுபடியும் திரும்பி வரவே முடியாது. லூக்கா 16:26 நீங்க வாசிக்கிறப்போ, லூக் 16:26 வாசிக்கிறப்போ பாருங்க, அங்கே இவர் சொல்லுகிறார், லாசரஸ், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பிளவு இருக்கிறது, அதனால நான் இங்கிருந்து அங்க வர முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கே வர முடியாது என்று சொல்லுகிறார். அங்க ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அந்த பாவத்திலேயும் அந்த மரணத்திற்குள்ளாக அந்த அக்னியிலே பாதாளத்திற்குள்ளாக செல்கிறவர்கள் அவர்கள் மறுபடியும் திரும்ப தேவனிடத்திலே வர முடியாது. ஏன் இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உயிரோடு இருந்து அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அல்லது அங்கே தன்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களும் அங்கே அறிந்து கொள்ளுகிற அங்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தால் அவர்களுக்கு இந்த பாவத்திலிருந்து தங்களுடைய அக்கிரமத்தை பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற வரைக்குத்தான் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய முடியும். நீங்கள் மரணத்திலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி, உங்கள் பாவத்தை, உங்கள் அக்கிரமத்தை, உங்கள் மீறுதல்களை, உங்கள் ஜென்ம பாவத்தை, உங்கள் கர்ம பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அங்கே தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற முடியும். அப்படி இல்லை என்றால் அங்கே மரித்த பிறகு அந்த பிளவுக்குள்ளாக, அந்த பாதாளத்திற்குள்ளாக சென்ற பிறகு மறுபடியும் அங்கே எழும்பி வரவே முடியாது. ஏனென்றால் மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி என்று அங்கே நம்ம பிரசங்கியிலே வாசிக்கிறோம். அந்த மனிதன் மறுபடியும் திரும்பி வரவே முடியாது. இன்னைக்கு உலகத்திலே அங்கே அவிசுவாசிகள் அல்லது ஒரு கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்கிறது. மனுஷன் 7 பிறவியாய் பிறப்பான், அங்கே அத்தனை பிறவி இருக்கு, இத்தனை பிறவி இருக்கிறது, அதெல்லாம் பொய். மனிதன் ஒரே ஒரு முறைதான் இந்த பூமியிலே பிறக்க முடியும். அதற்கு பிறகு அவன் நியாய தீர்ப்புக்குத்தான் செல்வான். ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து அறிக்கையிட்டு உங்கள் பழைய பாவத்தை ஒப்புக் கொடுக்கிறப்போ உங்கள் பழைய மனுஷன் மரித்து நீங்கள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்குள் இருந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி, ஆகவே தேவ பிள்ளைகள் அந்த பாவத்தை குறித்தும் அங்கே அக்கினி கடலை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலதான் மத்தேயு 23:33 நம்ம வாசிக்கிறப்போ, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக தண்டனையிலிருந்து உங்களை தப்பிப்ப யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, தேவ பிள்ளைகள் நீங்க மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக நீங்க இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். தேவன் எந்த ஒரு மனுஷனையும் இந்த பூமியில நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறப்போ உங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் நீங்க ரோமர்ல வாசிக்கிறப்போ அங்கே ரோமர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தேவனுடைய நீதியானது நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபத்தின் நாளிலே அது எந்த விதமான மனந்திரும்புதலும் இல்லாத இருதயத்தினாலே அது கோபத்தை சேர்த்து வைக்கிறவனுக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. இப்ப தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு என்று இந்த பூமிக்கு வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்பானது அது நீதியாக இருக்கும். யார் நல்லது செய்கிறார்கள், யார் உண்மையாயிருக்கிறார், யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கோபத்தின் அந்த கடினமும் அல்லது இருதயமானது அங்கே கடினமாக இருக்கிற இப்படிப்பட்டதை அது நமக்கு எந்த விதமான மனம் திரும்புதலும் இல்லாமல் அது நியாய தீர்ப்புக்குள்ளாய் கொண்டு போய் அது நம்மை கொன்று போடுகிறதாக இருக்க. அது மட்டுமல்ல, எபிரேயர் 10:29 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை மிதித்து
அவருடைய அந்த பரிசுத்த அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை தீட்டுப்படுத்தி கிருபையின் ஆவியை கோபப்படுத்துகிறவர்கள், அது எவ்வளவு மோசமான தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறகு இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை, தேவனை சாராதபடி, அங்கே தேவன் நமக்காக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் நம்ம அந்த ராபோஜனத்துல அங்கே அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா என்று அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். இது நான் உங்களோடு செய்கிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். அந்த ரத்தத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. நீங்க தேவனை மறுபடியும் உங்கள் கால்களின் கீழாக மிதிக்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்கு. அது மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்தாவி அது கிருபையின் ஆவி, அதை நீங்க கோபப்படுத்தக்கூடாது. அப்படி செய்கிறவர்களுக்கு மிக மோசமான தண்டனை கிடைக்கும் என்று அது எச்சரிக்கிறது. எபிரேயர் 10:29. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அங்கே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நானும் விசுவாசி என்று சொன்னால் மட்டுமல்ல, உங்கள் ஜீவியமானது தேவனுக்கு பிரியமாக ஒரு பரிசுத்தம் உள்ளதாக அந்த உடன்படிக்கையை நீங்கள் தீட்டுப்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நம்மை எச்சரிக்கிறது. அப்படி அதை தீட்டுப்படுக்கிறவர்களுக்கு, அதை மீறி நடக்கிறவர்களுக்கு, மிதிக்கிறவர்களுக்கு அது மிக கொடிதாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கிறது. யாரெல்லாம் அங்கே நரகத்திலே போவார்கள் என்றால், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் தான் நரகத்திலே போவார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெயர் கிறிஸ்தவர்களாக அங்கே அநியாயம், அக்கிரமம், பெயரிலே மட்டும் அங்கே கிறிஸ்தவ பெயர் இருக்கும். எல்லா இடங்களுக்கும் போய் வழிபடுவார்கள், எல்லா ஆலயத்திற்கும் போவார்கள், எல்லா மதத்தையும் அங்கே ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே அது மிக கொடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படும். அது இரண்டாம் மரணத்தை கொண்டு வருகிறது என்று நம்ம அங்க வெளிப்படுத்தல பார்த்தோம். அது மட்டுமல்ல, அங்கே இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கிறப்போ, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற எவனும் இங்க பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டான். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய பெயரிலே அங்கே நாங்கள் பேய்களை துரத்தினோம், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தோம் என்று அங்கே ஆண்டவர்கிட்ட சொல்றப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை ஒருபோதும் ஒரு காலம் அறியவில்லை, நீங்கள் அக்கிரமக்காரர்கள், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ சபைகளிலே இன்னும் அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம், எந்த நேரம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவார்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நீங்க வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் மட்டுமல்ல, உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது பரிசுத்தம் உள்ளதா, தேவனுக்கு பயப்படுகிறதா, தேவனுக்கு பிரியம் உள்ளதா, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறீர்களா, அங்கே ஒரு உண்மையான ஜீவியம் இருக்கிறதா, ஒரு விசுவாசிக்குரிய அந்த அடையாளம் இருக்கிறதா, பரிசுத்தாவி உங்களுக்குள் இருந்த பரிசுத்தாவியானவர் கொடுத்த அந்த அடையாளம் உங்களுக்குள் இருக்கிறதா, பரிசுத்தாவிக்கு பிரியமானதை நீங்கள் செய்கிறீர்களா, இப்படி எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டு வருகிறார். இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, நானும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லி அங்கே அவர்கள் பேச்சிலே இருக்கும். ஆனால் அது வாழ்க்கையிலே பார்க்கிறப்ப அது வெறுமன ஒரு போலியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது ஒரு மாய்மாலம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். அது ஒரு அவிசுவாசிக்குரிய கிரியைகளாக இருக்கும், அல்லது மீறுதல் செய்கிறதாக இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே அது மிக கொடுமையான ஒரு மரணத்திற்கு சொல்லுங்க. அதனாலதான் அங்க எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் ஹீப்ரூ 10:31 சொல்லுது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது அது மிக பயங்கரமாயிருக்கும்.
தேவனுடைய கரத்தில் விழுவது அது மிக பயங்கரமான காரியம். அது யாரை எச்சரிக்கிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளை அது எச்சரிக்கும். பிசாசானவன் கையிலே விழுவதும் அதைவிட மிக கொடுமையாக இருக்கும் தேவனுடைய கைகளிலே விழுவது. ஏனென்றால் தேவன் பாருங்க, அதைத்தான் மேத்யூ 8:12 சொல்றாரு, ராஜ்யத்தின் மக்கள் அங்கே இருளிலே தள்ளப்படுவார், அந்த இடத்திலே அழுகையும் பற்கடிக்கும் இருக்கும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா, இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா என்று நம்முடைய ஜீவியம் அங்கே தேவனுக்கு முன்பாக சாட்சி சொல்ல வேண்டும். அங்கே மிக கொடுமையாக இருக்கும். அதைத்தான் நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். அந்த வசனத்தை சொல்லி எச்சரிக்கிறதை நீங்க பார்க்க முடிகிறது. 8ஆம் அதிகாரம் அங்கே பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய பிள்ளைக்காக அங்கே சொல்லுகிற பொழுது அவன் சொல்றான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அங்கே 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்றார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரர்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். யார் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால், இந்த பூமியிலே நானும் கிறிஸ்தவன், நானும் இஸ்ரவேலன், நானும் யூதன், நானும் அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று இன்றைக்கு நானும் தேவனுடைய பிள்ளைகள், நானும் கிறிஸ்துவின் மணவாட்டி, நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அங்கே பெயர் கிறிஸ்தவர்களாக அல்லது சபையிலே சேர்ந்து கொண்டால், எந்த சபைக்கிலே நான் சேர்ந்து கொண்டால் அந்த சபையினுடைய பிள்ளைகள், நான் சபை விசுவாசி என்று சொல்லு, ஆனால் அவங்களுடைய ஜீவியமானது அங்கே தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவர்களை இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே புறம்பான இருள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மிக கொடுமையாக அங்கே அழுகையும் பற்கடிக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நரகம் எப்படி இருக்கும் என்றால், அங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவல்யூஷன் 14:11 அங்க பாருங்க, அந்த நரகம் அது எவ்வளவு கொடுமையா, அது எப்படி இருக்கும் என்று அங்கே அதை விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:11. பாருங்க, அந்த புகை சதா காலங்களிலும் எழும்பும், பாருங்க அங்க இளைப்பாறுதலே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. அங்கே அந்த தேவன் கொடுக்கிற அந்த ரெஸ்ட், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட யார் புறம்பே தள்ளுகிறார்களோ, யார் அதை காலிலே மிதிக்கிறார்களோ, அங்கே அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறார்களோ, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிறார்களோ, அவர்களுடைய அங்கே சரீரமானது இரவும் பகலும், எப்படியாமா இரவும் பகலும் அது மிக கொடுமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்கே ஐசாயா 34:10 சொல்லுது, டே நைட் அந்த விளக்கு அணையார். அது மட்டுமல்ல, அது தலைமுறை தலைமுறையாக அது வீணாய் போனவர்களுக்காக, அதிலிருந்து தப்பிப்பது மிக கடினம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக, மிக கவனமாக இருக்க வேண்டியதார். ஏனென்றால் அங்கே சோதோம் கொமோராவிலே நடந்த காரியம், இன்னும் இந்த பூமியில நடக்கிற காரியங்களை அது நமக்கு எச்சரிக்கிறது. இன்னொன்று, அங்கே மார்க் 9ஆம் அதிகாரத்திலே, மார்க் 9th chapter 48 சொல்லுகிறது, அவர்கள் புழு
அது அந்த இடத்திலே, அந்த நெருப்பு எரிகிற அந்த இடத்திலே அது துடித்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, அங்கிருக்கிற நெருப்பு அது அணையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 13:50 சொல்லப்பட்டிருக்கு. மேத்யூ 13:50 சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை அக்கினி சூளையிலே எரியுங்கள், அங்கே எரிகிற அக்கினியும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பையும், தேவன் நமக்கு ஒரு அளவற்ற அன்பையும், தேவன் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மறந்து அந்த மீட்பை நம்ம நிராகரித்தால், தேவன் நம்மிடத்திலே மனத்தாழ்மையாய் அவர் இறங்கி வந்தார். அவர் தாழ்மையுள்ளவராய் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த பூமியிலே வந்தார். அவர் நம்மை போல அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்து நம்ம ஒவ்வொருடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். அதை யார் விசுவாசித்து அந்த தேவனுடைய வசனத்தையும், தேவன் எனக்காக மரித்தார் என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக அவர் மரித்தார். அவர்களுக்காக அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார் என்று அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்கள். அதைத்தான் அங்கே வெளிப்படுத்தல் 15:4 சொல்லுது. ரெவல்யூஷன் 15:4 சொல்லுது, கர்த்தாவே உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கிறன. பாருங்க, இந்த பூமியிலே நாம் பயப்படத்தக்கவர் தேவன் ஒருவரே. அதனாலதான் அங்கே ஆண்டவர் நம்ம வாசித்த இந்த முதல் வசனம், அங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அங்கே நீங்க ஆத்துமாவை மட்டுமல்ல சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். அப்ப தேவனுக்கு நம்ம பயப்படுகிற பொழுது, அந்த கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பொழுது, அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறப்போ நம்ம ஸ்தோத்திரத்தோடு, துதியோடு, கனத்தோடு, மகிமையோடு தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். தேவனை நாம துதிக்கிறோம், தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவருடைய கிருபை இரக்கத்தை நம்பி அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவரை நம்ம தொழுது கொள்கிறோம், அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சொன்னபடி நம்ம நீதியாக உண்மையாக இந்த பூமியிலே வாழ்கிறோம். அவருக்கு முன்பாக நல்லதை செய்கிறோம். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லியிருக்கு. இந்த நேரத்திலே எப்படி இந்த பூமியானது அங்கே முடிவு காலத்திலே நடக்கும், இந்த பூமியானது எதற்காக தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ஆகவே நம்ம மிக எச்சரிக்கையாக இருந்து இந்த நரகத்தில் இருந்து தப்பித்து, இந்த அழிவில் இருந்து தப்பித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, நாம் அதை சார்ந்து நாம் எப்படி நித்திய ஜீவனுக்கு உரிய காரியத்தை செய்ய வேண்டும், எதை குறித்து நம்ம பேசுகிற பொழுது தேவன் பிரியப்படுவார், என்ன காரியம் செய்தால் அது தேவனுக்கு உண்மையாக இருக்கும், தேவன் அந்த காரியத்திலே மகிமைப்படுவார், அந்த காரியம் தேவன் சொன்ன காரியம், அதுதான் நம்ம செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு நம்ம தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது ஒரு முடிவுக்குள்ளாக சென்று கொண்டு, அது நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மரணம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரம் இது மண்ணோடு மண்ணாய் போனாலும் நமக்குள் இருக்கிற அந்த ஆவி ஆத்துமா, அந்த புது ஜீவனானது தேவன் மறுபடியுமாக கொண்டு வந்து நம்மை அங்கே அவருடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பார். நம்முடைய அந்த பாதாளத்தின் கண்ணிகளுக்கு இருந்து அங்கே பரதேசியிலே கொண்டு சேர்க்க தேவன் நல்லவராயிரும். ஆகவே பிசாசானவன் எவ்விதமாய் ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார், அந்த அழிவு எப்படி நிச்சயத்து இருக்கிறது என்று வேதம் சொல்லும்.
இந்த பூமியானது நிச்சயமாகவே ஒரு நாள் அழிந்து போகும், முற்றிலுமாய் உருகி போகும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே நம்ம ஞானத்தோடு பரிசுத்தத்தோடு பயத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரப்பா. இந்த நேரத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னவன் ஆவியானவர் தாமே இந்த நேரத்திலே ஆண்டவரே நரகத்தை குறித்து, அங்கே எப்படிப்பட்ட ஜனங்கள் செல்வார்கள், எப்படிப்பட்ட காரியம் இருக்கு, அது எதற்காக, அது எப்படி என்று இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதா. அது தேவ பிள்ளைகளானாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பிறக்கிறான், அந்த மனுஷனுக்கு அது ஒரு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதா. அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க ஆலோசனையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க, அந்த எரிகிற அக்கினியிலிருந்து தப்பிக்க, அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்க எங்களுக்கு அநேக வழிகளை சொல்லி இருக்கிறீரப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கிருபை இரக்கத்தை கொடுத்திருக்காய். நன்றி சொல்லு. தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை, உண்மையானதை உத்தமமாய் செய்யத்தக்கதா தேவ பலனை தர வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா ஆண்டவரே அந்த நற்கிரியைகள், ஆண்டவரே நல்ல ஞானமும் புத்தியும் ஆசீர்வாதம் தங்குகிறவர், கிருபை இரக்கம் தங்குகிறதா, ரட்சிப்பின் பாதையில் நடக்கிறவர்களா, அந்த ஆண்டவரை பாதாளத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் தப்பி நடக்க தேவன் இரக்கம் தர வேண்டுமா, கிருபை பாராட்ட வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you all. Thank you Jesus. ஆம். Praise the Lord.